அமெரிக்காவில் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கான பணி உரிமம் இனி தானாக நீட்டிக்கப்படாது. விண்ணப்பங்கள் இனி பரிசீலிக்கப்படும் என்ற புதிய கட்டுப்பாட்டால் இந்தியர்களுக்கு சிக்கல். பீகாரை கொள்ளையடிக்கவே காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சிகள் கூட்டணி வைத்துள்ளன. தேர்தல் பரப்புரையில் பிரதமர் மோடி பேச்சு. அமெரிக்க அதிபர் டிரம்புடன் மோதக்கூடிய தைரியம் பிரதமர் மோடிக்கு இல்லை. இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தினேன் என கூறி வருவதை சுட்டிக்காட்டி பீகார் தேர்தல் பரப்புரையில் ராகுல் காந்தி பேச்சு. சீதைக்கு பீகாரில் 850 கோடி ரூபாய் செலவில் கோயில் அமைக்கப்படும். தேர்தல் பரப்புரையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பேச்சு. தொழிலாளர்கள் குறித்த வரைவு கொள்கை மனுஸ்மிருதியை அடிப்படையாக கொண்டது என காங்கிரஸ் விமர்சனம். RSS விருப்பங்களை அரசின் கொள்கைகளில் எதிரொலிப்பதாக பொதுச் செயலர் ஜெயராம் ரமேஷ் பதிவு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1600 ரூபாய் உயர்ந்து 90,400 ரூபாய்க்கு விற்பனை. காலையில் 1800 ரூபாய் சரிந்த நிலையில் மாலையில் உயர்வு. செப்டம்பர் மாதத்தோடு முடிந்த காலாண்டில் தங்கம் விற்பனை 16 விழுக்காடு சரிவு. விலை அதிகரிப்பால் விற்பனை சரிந்ததாக உலக தங்க கவுன்சில் தகவல். தேவர் ஜெயந்தியை முன்னிட்டு பசும்பொன்னில் குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் மரியாதை. அனைத்து தலைவர்களின் விழாக்களையும் அனைத்து சமூகத்தினரும் கொண்டாட வேண்டும் என வலியுறுத்தல். எல்லா சமூகத்தினரையும் வேண்டுவது வருகின்ற காலத்திலாவது எல்லா தேசிய தலைவர்களுடைய விழாவையும் எல்லா சமுதாயத்தினரும் கொண்டாடுகின்ற விழாவாக மாற்ற வேண்டும். இந்தியாவின் சமூக அரசியல் வாழ்வில் ஆழ்ந்த தாக்கம் ஏற்படுத்திய மாபெரும் ஆளுமை பசும்பொன் தேவர். பிரதமர் நரேந்திர மோடி புகழஞ்சலி. முத்துராமலிங்க தேவரின் லட்சியங்கள் சமத்துவம் மற்றும் நல்லிணக்கத்தை நோக்கிய நமது பயணத்தில் வழிகாட்டும் ஒளியாக உள்ளன. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி புகழஞ்சலி. முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தியையொட்டி பசும்பொன்னில் உள்ள நினைவிடத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை. தேவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க பரிந்துரை செய்யப்படும் என உறுதி. 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டுள்ள தேவர் திருமகனார் பெயரில் திருமண மண்டபம் அமைக்கப்படும் என்று இந்த நேரத்தில் நான் உறுதியளிக்கிறேன். அதை நாங்கள் வழிமுறை காத்துக்கிட்டு இருக்கோம். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலர் கே பழனிசாமி மரியாதை. தேவரின் புகழை பரப்ப பல்வேறு நடவடிக்கைகளை அதிமுக ஆட்சியில் எடுத்துள்ளதாக பேட்டி. நம்முடைய மரியாதைக்குரிய தேவரையா அவர்கள் அவளுக்கு மேலும் புகழ் சேர்க்கின்ற விதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக அவர்களுக்கு பாரத ரத்னா வழங்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சரிடத்திலே நாங்கள் கடிதம் கொடுத்திருக்கின்றோம். பசும்பொன்னில் டிடிவி தினகரனுடன் ஓ பன்னீர்செல்வம் செங்கோட்டையன் சந்திப்பு. சசிகலாவையும் சந்தித்து பேசிய பன்னீர்செல்வம் செங்கோட்டையன். துரோகத்தை வீழ்த்த பன்னீர்செல்வமும் செங்கோட்டையனும் தங்களோடு கரம் கோர்த்துள்ளதாக தினகரன் கருத்து. எடப்பாடி பழனிசாமியே தங்கள் எதிரி என்றும் கூட்டாக பேட்டி.
துரோகத்தை வீழ்த்துவதற்கு மீண்டும் தமிழ்நாட்டிலே புரட்சி தலைவர் அவர்களின் பொற்கால ஆட்சியை, அம்மா அவர்களின் சிறப்பான ஆட்சியை கொண்டு வருவதற்கு அண்ணன் செங்கோட்டையன் அவர்களும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் எங்களோடு கரம் கோர்த்து தேர்தலில் நாங்கள் எங்கள் பணியை ஆற்ற இருக்கிறோம். அதிமுகவிலிருந்து செங்கோட்டையனை நீக்குவதில் தயக்கமில்லை. துரோகம் இழைத்தது யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எடப்பாடி கே பழனிசாமி எச்சரிக்கை. அதெல்லாம் இன்னைக்கு தயக்கமில்லை இல்லையா, இனிமேல் தானே இருக்கும். ஏற்கனவே நாங்க பதவியில பாருங்க, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் யார் துரோகம் செஞ்சாலும் சரி, தலைமைக்கு உடைய கருத்தை அவர்கள் முழுமையாக கடைபிடிக்காவிட்டால் யாராக இருந்தாலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அதிமுகவிலிருந்து என்னை நீக்கினால் மகிழ்ச்சிதான். பழனிசாமியின் எச்சரிக்கைக்கு செங்கோட்டையன் பதில். பசும்பொன்னில் திடீரென கைகோர்த்த வைகோ மற்றும் சீமானுடனான பயணம் தொடரும் என வைகோ பதில். என் அருமை சகோதரர் செந்தமிழன் சீமான் அவர்கள் நானும் ஒரே வேளையிலே இங்கே வந்தது எனக்கு எல்லையற்ற மகிழ்ச்சியை தருகிறது. தொடரும். மேட்டூர் அணையிலிருந்து காவிரியில் நீர் திறப்பு 12,000 கனஅடியாக அதிகரிப்பு. நீர்வரத்து அதிகரித்து வரும் நிலையில் உபரி நீர் வெளியேற்றம். நெல் கொள்முதல் விவகாரத்தில் தமிழக அரசு தவறான தகவலை சொல்வதாக எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. தங்கள் கண்ணெதிரிலேயே நெல் மூட்டைகள் முளைத்திருப்பதை பார்த்ததாகவும் பேட்டி. நேரடி கொள்முதலுக்கு சென்று அங்கே பார்வையிட்ட பொழுதுதான் விவசாயிகள் கண்ணீரும் கவனமாக எங்களுடைய வயலில் விளைவித்த நெல் மணிகளெல்லாம் திறந்த வெளியிலே கொட்டி இன்றைக்கு மழையிலே நனைந்து முளைத்து வீணாகிக் கொண்டிருக்கின்றது. மும்பையில் 17 குழந்தைகளை பிணை கைதியாக வைத்த நபர் கைது. கடத்தல்காரரிடமிருந்து குழந்தைகளை பாதுகாப்பாக மீட்ட காவல்துறையினர். பாகிஸ்தானையொட்டிய எல்லைப் பகுதியில் திரிசூல் என்ற பெயரில் பிரம்மாண்ட போர் பயிற்சியை தொடங்கியது இந்தியா. ரஃபேல், சுகோய் போன்ற போர் விமானங்களோடு 20,000 முப்படை வீரர்கள் பங்கேற்கும் ஒத்திகை. நேபாளத்தின் அன்னபூர்ணா பகுதியில் கடும் பனிச்சரிவு நேரிட்ட திகிலூட்டும் காட்சிகளை படம் பிடித்த சுற்றுலா பயணிகள். இந்தியாவுக்கு மகளிர் உலகக்கோப்பை அரையிறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி வலுவான தொடக்கம். சதம் விளாசினார் தொடக்க வீராங்கனை லிஷ்ஃபீல்ட்.